Hi friends, welcome to Fragrance of My Life. லாஸ்ட் வீக்கெண்ட் ரெசிபியில் வந்து நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் பச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி வந்து நாலாக வந்து கட் பண்ணிக்கோங்க. காம்பு எடுத்துகிட்டு அந்த நுனி பகுதியை அப்படியே வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, சீரகம், வெந்தயம், அரிசி வந்து வறுத்து எப்போவுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் குழம்புல போடுறதுக்காக. இது 1 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து மையாக அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகு 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 4-5 பல், எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இதுதான் இந்த பச்சடிக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. லாஸ்ட்டாக வந்து இதை வந்து நம்ம அரைச்சி போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட்டாக அரைச்சி நம்ம போட்டுக்கணும். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வந்து கலந்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். நல்லா வந்து மையாக அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருட்கள் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் மிளகு, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகிற மாதிரி வந்து வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்குனிங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனையும் வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதனால நான் நல்லா குட்டி குட்டியாக பார்த்து எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சுவையும் வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் இந்த மசாலாலேயும் அதில் இருக்கிற எண்ணெயிலேயே வந்து குக் ஆகட்டும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து சேர்க்குறேன். இந்த தண்ணியிலேயே வந்து திருப்பியும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க கத்திரிக்காயோட ஃப்ளஷ் வந்து வெளியில் வர மாதிரி வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எந்த ஒரு குழம்பு செய்யும் போதும் ஏதாவது காய் வேக வச்சிங்கன்னா அது வெந்ததுக்கு அப்புறமா தான் வந்து புளி ஆட் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த காய் வந்து புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து வேகாது. அது வேகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுடுங்க. இந்த குழம்பு வந்து அப்படியே வந்து குக் ஆகட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை வந்து போகணும். இந்த கிரேவி ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளு வந்து ட்ரையாக வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பவுடராகவே போட்டிங்கன்னா அது அங்கங்கே நின்றுடும் கட்டி கட்டியாக. அதுக்காக இந்த மாதிரி வந்து கரைச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் குழம்புல. இதுதான் இந்த கத்திரிக்காய் தயிர் பச்சடியோட ஃபைனல் ஸ்டேஜ்னே சொல்லலாம். இதுதான் வந்து நல்ல ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த முஸ்லீம்ஸ் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதுதான் வந்து நார்மல் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கும் கத்திரிக்காய் பச்சடிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே. வேர்க்கடலையும் எள்ளும் பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வந்து நம்ம வந்து இந்த புளி வந்து நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா அந்த புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் போடணும். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதுவே வந்து போதும். நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி கூட இதை வந்து சர்வ் பண்ணிடலாம்.
இந்த ரம்ஜானுக்கு மட்டன் பிரியாணி கத்திரிக்காய் பச்சடின்னு வந்து செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நான். தேங்க்யூ.